ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, அடியார்களின் தரித்திரத்தை நீக்கி ஆயுளையும் செல்வத்தையும் உடற் சுகத்தையும் அருள்பவர் ரண மோட்ச கணபதி ஆவார். அற்புதமான இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் நடைமுறை வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 12/5/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை 29வது நாள். இன்றைய விசேஷம் தத்தேத்திராயர் ஜெயந்தி, சென்னை சென்னகேசவ பெருமாள் விளையாட்டு விழா, காரைக்குடி கொப்புடையம்மன் விழா தொடக்கம், குரங்கணி முத்துமாலை அம்மன் பவனி, செவிலியர் தினம், ஏகாதேசி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, திதி தசமி காலை 10:36 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புரட்டாதி, இரவு 9:26 வரை. யோகம் மரண அமிர்த யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால், இன்று கீழ் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ஆயில்யம், மகம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கடக ராசி மற்றும் சிம்ம ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்று, கண்ணில் நோய் வரும் தோஷம் நீங்க. உலகத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு மட்டும் வெவ்வேறு விதமான நோய்கள் வந்து போகும். ஆனால் கண்ணில் எப்பொழுது நோய் உள்ளவர்களால் சரியாக செயல்பட முடியாது. பிள்ளைகளுக்கு கண்களில் நோய் வந்தால் அவர்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்க முடியாது. கண் உறுத்தலால் அனைத்து வேலைகளும் தடைப்படும், கவனம் தடுமாறும். இதுபோல பெரியவர்களுக்கு வந்தால் அவரவர்கள் செய்யும் தொழிலே சிறந்த லாபத்தை பெற முடியாது. கண் நோய் உள்ள விவரத்தை பிறப்பு ஜாதகத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் 6, 12ஆம் இடங்களில் சனி செவ்வாய் கூடியிருந்தாலும் அல்லது பார்க்கப்பட்டு இருந்தாலும், சூரிய பகவானுடைய சந்திர பகவானும் கூடியிருந்தால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் கண் நோயால் அவதிப்படுவார். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்கள் எவ்வளவுதான் மருத்துவம் செய்தாலும் கண்ணில் நோய் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நோயிலிருந்து விடுதலை பெற இந்த எளிய பரிகாரத்தை செய்து நன்மை அடையலாம். முதலாவது பரிகாரம், சிவகங்கை மாவட்ட
சிவகங்கைக்கு அருகில் 8வது கிலோமீட்டரில் உள்ள நாட்டரசன் கோட்டை, இங்கே அமைந்துள்ள கண்ணுடைய நாயகி கண்ணாத்தாள் கோயில் கண் சம்பந்தமான பிணிகளை நீக்கும் சிறப்பு மிகுந்த கோயில். இந்த ஆலயத்தை மனதில் நினைத்தாலே கண்ணில் நோய் வராது. கண்ணில் நோய் வந்து அவதிப்படுபவர்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே நாட்டரசன் கோட்டை தாயே, எனக்குள்ள கண் நோயை நீக்க வேண்டும் என்று தினசரி வணங்கி வந்தால் கண்ணாத்தால் கண் நோயை நீக்கி அருள் புரிவார். 2வது பரிகாரம், கண் நோய் உள்ளவர்கள் வைகாசி மாதம் வெள்ளிக்கிழமையில் தாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்தே கண்ணாத்தாளை நினைத்து கண்ணுக்கு மாவிளக்கு போட்டு கொண்டால் கண்ணில் சோகம் வராது. சூரியன், சந்திரன், செவ்வாய், சனி பகவான் காரணமாக வந்த கண் நோய் விலகும். வசதி உள்ளவர்கள் கண்ணாத்தா ஆலயம் சென்று தரிசிக்கலாம். நாளைய தினம் பூர்வீக சொத்து கிடைக்க அதற்குண்டான கிரக இணைவுகள் என்ன, பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற பகுதி இதுதான் என்றாலும் நம்மால் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட பகுதியிலே கடந்த சில தினங்களாகவே ஜீவனஸ்தானம் என்ற 10ஆம் பாவம், வியாபாரஸ்தானம், உத்தியோகஸ்தானம் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். யாருக்கெல்லாம் தொழில் நன்றாக வரும் என்பதை, அவர்களுக்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். 10ஆம் அதிபர் 3, 6, 12 மறையக்கூடாது. 10ஆம் அதிபர் 1, 4, 7, 10 நின்றார். 10ஆம் அதிபர் 1, 5, 9 நின்றார். 10ஆம் அதிபர் 2 நின்றார். 10ஆம் அதிபர் 11 நின்றார். 10ஆம் அதிபரும் 2ஆம் அதிபரும் பரிவர்த்தனை செய்திருந்தார். 10ஆம் அதிபரும் 11ஆம் அதிபரும் பரிவர்த்தனை செய்திருந்தார். 10ஆம் அதிபர் 1, 4, 5, 7, 10 அதிபரோடு பரிவர்த்தனை செய்திருந்தார். குரு 10ஆம் அதிபரையோ 10ஆம் இடத்தையோ பார்க்கவே தனி பலம் பெற. 10ஆம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றார். 10ஆம் அதிபர் பகை நீச்சம் பெற்றார். அது கூடாது. சந்திரனை குரு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஆடம்பர கலைகள் அமையும். 10லே சுக்கிரன் பலம் பெற வேண்டும். 10லே அதிபராக சுக்கிரன் அமர்ந்து அம்சத்தில் ரிஷபத்தில் துலாமில் நிற்க ஆடம்பர கலைகள் வரும். நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் காண இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஒரே வாரத்தில் 3 முறை நடக்கும் புதன் பெயர்ச்சி. இந்த 4 ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும். வேத ஜோதிடத்திலே கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுபவர் புதன். இந்த புதன் புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாவார். மேலும் புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதியாவார். இப்படிப்பட்ட புதன் 21 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார் மற்றும் அவ்வப்போது நட்சத்திரத்தையும் மாற்றுவார். அப்படி புதன் நிலையிலே மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரருடைய வாழ்க்கையில் காணப்படும். அந்த வகையிலே மே மாதத்தில் புதன் ஒரே வாரத்தில் 3 முறை தனது நிலையை மாற்ற உள்ளார். அதிலே மே 7ஆம் தேதி புதனின் சுக்கிரனின் பரணி நட்சத்திரத்துக்குள் நுழைந்தார். அதன் பிறகு மே 13ஆம் தேதி புதன் கிருத்திகை நட்சத்திரம் நுழைய உள்ளார். அதைத் தொடர்ந்து மே 15ஆம் தேதி புதன் ரிஷபராசிக்குள் நுழைய உள்ளார். இப்படி ஒரே வாரத்தில் 3 முறை பயிற்சியாகும் புதனின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்வில் காணப்படும். முக்கியமாக 4 ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெற உள்ளனர். இப்பொழுது ஒரே வாரத்தில் 3 முறை நடக்கும் புதன் பயிற்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காணலாம். முதலிலே ரிஷபம். ஒரு வாரத்தில் 3 முறை நடக்கும் புதன் பெயர்ச்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு உறவுகளை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை ஏதாவது மன வருத்தத்தில் இருந்தால் இந்த வாரத்தில் நிலைமை படிப்படியாய் மேம்படும். உறவினருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவுகள் வலுப்பெறும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். முக்கியமாக புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கி நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். கடகம். ஒரே வாரத்தில் 3 முறை நடக்கும் புதன் பயிற்சியால் கடக ராசிக்காரர்களுக்கு நிறைய பணத்தை சேமிக்க முடியும். புதிய தொழிலை தொடங்குவதற்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். கடன் தொல்லைக்கு முடிவுக்கு வரும். வணிகத்தில் நன்கு யோசித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சிறப்பாக இருக்கும்.
இதுவரை ஆரோக்கிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வந்தால் இந்த வாரத்தில் அதிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது கன்னி. ஒரே வாரத்தில் 3 முறை நடக்கும் புதன் பெயர்ச்சியால் கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாய் இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். தம்பதியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அன்பும் பிணைப்பும் அதிகரிக்கும். மன அமைதி அதிகரிக்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். வேலைகளில் வெற்றி கிடைக்கும். ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இருந்து வந்த லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. அடுத்தது கும்பம். ஒரே வாரத்தில் 3 முறை நடக்கும் இந்த புதன் பெயர்ச்சியால் கும்ப ராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக அற்புதமாய் இருக்கும். குடும்பத்தினர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கான உறவு நிலை வலுப்படும். நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடுகள் செய்தால் நல்ல லாபத்தை பெற வாய்ப்பு உள்ளது. எடுத்த வேலையில் ஒவ்வொன்றும் நல்ல வெற்றியை காண்போம். இப்படிப்பட்ட அருமையான கோச்சார நிலைமைகளை பெற்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவான. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டது. உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். கூடுதலாக ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட பகுதிகளும் வெளியிடப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு தேவையான அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்து பயன் பெற வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டி, ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளது எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனிபலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது நாம் தொடர்ந்து 12 ராசிகளுடைய பலாபலனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும். சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாத்து வைக்கும் போது எச்சரிக்கை இருப்பது நல்லது. கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. செய்யும் வேலை பற்றி மனதிலே திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் வேகமான போக்கு காணப்படும். சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாத்து வைக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கிடப்பில் இருந்த கடன்கள் பைசலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் செய்யும் வேலையை பற்றிய மனதிலே திருப்தியற்ற எண்ணம் உண்டாகும். கவனம் தேவை. ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் உங்களுக்கு மனம் வருத்தம் தருவதாக இருக்கலாம். கவனமாய் கையாள்வது நல்லது. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனம் வருந்தும் சூழ்நிலை உருவாகும். கவனம் தேவை. உங்களது பொருள்களை கவனமாய் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகள் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்கள் உங்கள் மன வருத்தத்தை தருவதாக இருக்கலாம். கவனமாய் கையாள்வது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மனம் வருந்தும் சூழ்நிலை உருவாகலாம். கவனம் தேவை. மிருகசீரிட நட்சத்திரத்தை தரும் உங்களது பொருள்களை கவனமாய் பாதுகாத்துக் கொள்வது நல்லது. வீண் பிரச்சனைகள் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மையை தரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று இழுபறி நிலை மாறி மனம் மகிழும்படியான சூழ்நிலை உருவாகி எல்லாம் நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகளை வசூலாவதில் தாமதம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் கவனம் தேவை. பண வரத்து இருக்கும். பணிகள் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். மேலிடத்தில் இருப்பவர்கள் மனம் நோகும்படி வார்த்தைகளை வெளியிட வேண்டாம். அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவிகளை பற்றி கவலைகள் உண்டாகும். நிதானமாக செய்யப்படும் செயல்கள்
வெற்றியை தரும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று இழுபறியான நிலை மாறி மனம் மகிழும்படி எல்லாம் நடந்து முடியும். தொழில் மந்தமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக தாமதம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பண வரத்து இருக்கும். பணிகளை தொடர்பான பயணம் செல்ல வேண்டியது இருக்கலாம். மேலிடத்தில் இருப்பவர் மனம் நோக்கும்படியான வார்த்தைகளை வெளியிட வேண்டாம். அனுசரித்து செல்வது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். பதவியை பற்றி கவலை உண்டாகும். நிதானமாக செய்யும் செயல்கள் வெற்றியை தரும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இரவு 7:24 வரை தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க வேண்டாம். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு மாலை 7:24 பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறின்றியும் இயக்க வேண்டும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த சிவ வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக சிவபதிகம் கோளறுபதிகம் பாடி சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று அடுத்தவர்கள் வேலைக்காக வீணாக அலைய நேரிடும். மனோ தைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுக்கிரன் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இளம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று அடுத்தவர்கள் வேலைக்கு வீணாக அலைய நேரிடும். மனோதைரியம் அதிகரிக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. கஷ்டம் தீரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சின் இனிமையால் காரியம் கைகூடும். சுக்கிரனின் சஞ்சாரம் சுப பலன்களை தரும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களுடைய ஆலோசனையும் வெற்றிக்கு உதவும். ஆனால் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கலாம். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த பணிகள் நிறைவடைய அலைய வேண்டியது இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். புது நட்பு கிடைப்பதுடன் அவருடைய ஆலோசனை வெற்றிக்கு உதவும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிலும் கவனமாய் இருப்பது நல்லது. திடீரென்று கோபம் வரும். ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவருடன் வீண் பேச்சு கேட்க நேரிடலாம். கவனம் தேவை. மற்றவருடன் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டியில் தடை தாமதங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிலும் கவனமாய் இருப்பது நல்லது. திடீரென்று கோபம் வரும். அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர் ஒரு வகையிலே அடுத்தவருடன் வீண் பேச்சு கேட்க நேரிடலாம். கவனம் தேவை. மற்றவர் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம். நீண்ட நாளாக இழுபறியாய் இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இப்போ சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகள் பாராட்டுகளை பெறுவார். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார். குடும்பத்தில் அமைதி கூறுவது போல் தோன்றும். சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். கவனம் தேவை. பிள்ளைகள் மூலம்
பெருமை கிடைக்கும். விருப்பமான நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த சக ஊழியர் நட்புடன் பழகுவார். குடும்பத்தில் அமைதி கூறுவது போல தோன்றும். சகோதர வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம், கவனம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். விருப்பமான நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று வீண் பேச்சுகளை குறைத்து செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். கோபத்தை குறைப்பது நல்லது. சகஜ நிலை காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும். ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றொரு ஆலோசனையை கேட்டு உங்கள் நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வீண் பேச்சுகளை குறைத்து செயல்களில் கவனம் செலுத்துவது நல்லது. பண வரத்து திருப்தி தரும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை குறைத்து சகஜ நிலை ஏற்படுத்த வேண்டும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக பயணம் செல்லும் நிலை உருவாகும். மற்றொரு ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். சூரியன் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும். பண வரத்து அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பார்கள். எதிர்ப்புகள் விலகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 6. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும். சூரியனின் சஞ்சாரம் அனுகூலமான பலனை தரும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண வரத்து அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். மீன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எதிலும் ஒரு வேகம் உண்டாகும். அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடும் போது கவனம் தேவை. உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்களை சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடலாம். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க தாமதங்கள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெளிர், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எதிலும் ஒரு வேகம் உண்டாகும். அடுத்த விஷயம் தலையிடும் போது கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது. ஆடம்பர பொருட்கள் சேரும். தொழில் வியாபாரத்தில் இருந்து மெத்தன போக்கு நீங்கும். வேகம் பிடிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தொழில் விஷயமாய் வெளியூர் செல்ல நேரிடலாம். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்க இருந்து வந்த தாமதம் நீங்கும். மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய, உங்கள் ஜாதகத்தினுடைய தனி பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.